செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான். உங்களால எந்த அளவுக்கு சிம்ப்ளிஃபை பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு சிம்ப்ளிஃபை பண்ணி எழுதிக்கோங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இருந்தா சால்வ் பண்ணி எழுதிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 3 ஸ்கொயர்ட் போடலாம். ஸோ a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்ட் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? இங்கே 3 வரும். இங்கே 4 வரும். ஸோ x + 4. ஸோ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 4y சாரி 3x மைனஸ் 4yன்னு வரும். டிவைடட் பை 3x ப்ளஸ் 4y. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? x + 4 2x மைனஸ் 5. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு x + 4 2x மைனஸ் 5ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. பேலன்ஸ் இருக்கிறது தான் உங்களோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். இப்போ இதையும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. இதை சால்வ் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா இதில் எல்லாத்துலேயுமே ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வருது. x³ மைனஸ் y³ ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். x மைனஸ் ஒய் x² ப்ளஸ் y² ப்ளஸ் xy. அதே மாதிரி இங்கே கீழே பார்த்திங்கன்னா 3 காமனாக எடுத்துகிட்டு உங்களுக்கு பேலன்ஸ் வர்றதா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி வரும். அதை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணனா x ப்ளஸ் 2y x ப்ளஸ் ஒய்ன்னு வரும். நெக்ஸ்ட் இது வந்து a² ப்ளஸ் 2ab ப்ளஸ் b² ஃபார்மில் இருக்குது. ஸோ x ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். இது a² மைனஸ் b² ஃபார்மில் இருக்குது. அப்போ x ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய். இத்தனை ஃபார்ம் வந்துருக்கு. இத்தனை ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகிடும் எல்லாம். பேலன்ஸ் என்ன வருதோ அது உங்களோட ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் எழுதிக்கோங்க. ஃபைனல் ஆன்சர் என்ன இருக்கும்? மேலே இந்த டேர்ம் இருக்கும், கீழே இந்த 2 டேர்ம் மட்டும் இருக்கும். தேங்க்யூ.